திரு பொன்ராஜ், எடப்பாடியினுடைய டெல்லி பயணம் என்னென்ன செய்திகளை சொல்லுது? டெல்லி பயணம் வந்து சிபி ராதாகிருஷ்ணனை வாழ்த்துவதற்கும் ஒரு டீமோடு போயிருக்காரு. இப்போ இந்த வட்டம் வெளிப்படையாக அமித்ஷாவை சந்தித்து வருகிறேன் என்று சொல்லி போயிருக்கிறார். செங்கோட்டையன் அவர்கள் விதித்த 10 நாட்கள் காலக்கெடு முடிஞ்சு போச்சு. அவர் 7 இருக்கார். என்ன நடக்குதுன்னு தெரியல. போய் கட்சி அதிமுக கட்சி தலைவர்கிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு வந்த பிறகு தான் அவங்க அதிமுக கட்சி ஆமாம் அமித்ஷா அதிமுக தானே அது. இப்போ அமித்ஷா தானே இப்போ கண்ட்ரோல் பண்ணுறாரு. எல்லோரும் அங்கே தானே போகிறாங்க. தலைமை உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் அத்தாரிட்டி யார்? கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி யார்? அமித்ஷா தான். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்லாம் இல்லை. அது அமித்ஷா திமுகவா மாறி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம், இம்மி அளவு நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஆனது வாகட்டும் பார்த்துக்கலான்னு சொல்றாரு. இன்னும் ஏன் உங்களுக்கு தன்மானத்தை பற்றி முடிமன் ராமசாமி தெளிவாக சொன்னார்ல, தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு, ஓபிஎஸ் உடைய ஆதரவு தேவையில்லை, நான் தனித்து நின்று ஆட்சியை பிடிப்பேன், எலெக்ஷனை சந்திக்கிறேன்னு சொல்லி வெளியே வந்திருக்கணும்ல அந்த தன்மானத்தை. சரி, நன்றி கடன் அடிச்சு நீர் விலகாது, ஒரே கட்சிக்காரங்க தானே, அப்புறம் என்ன? அப்புறம் அந்த நீர் விலகி நிற்குது. அந்த அடிச்சு நீர் எதுக்கு விலகி நிற்குது? விளக்கப்பட்டவர்கள் தான், பேச்சுக்கு இடமில்ல, ஒற்றுமைக்கு இடமில்லைன்னு சொல்லிட்டாரு அவரு. ஒற்றுமைன்னு பேசாதீங்க, ஓரணின்னு பேசாதீங்க, அவங்கெல்லாம் விளக்கப்பட்டவர்கள் தான். நான் தான் இன்னைக்கு பூச்செயலாளர் தெளிவாக சொல்லிட்டாரு அவர். அதாவது நன்றி கடன் பட்டிருக்கிறார் பிஜேபிக்கு. ஆனா 2024 அந்த நன்றி கடன் எங்க போச்சு? மோடி தானே காப்பாத்தினார் 4.5 வருஷம் ஆட்சிய. அப்போ மோடி பிரதமராவதை தடுத்து கூட்டணியை உடைத்து 0 ஆக்குனது யாரு? பாராளுமன்றத்தில் ஒரு 5 சீட்டு கூட வராம செய்தது யாரு? எடப்பாடி தானே. அப்ப அன்னைக்கு நன்றி கடன் மறந்து போச்சா? அப்ப நன்றி கடன் எப்படி? நடுவில் சில பக்கத்தை காணும்னு யாராவது மறந்துடுவாங்களா? நடுவில் சில பக்கத்தை காணும்னு என்ன சார் இது? அப்ப ஒரு ஒரு பிஹேவியர், ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸு இப்படிப்பட்ட இருக்கணும் அப்படின்னா, ஒரு எத்திக்ஸு, இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து நான் வச்சதான் எத்திக்ஸ், நான் வச்சதான் வேல்யூஸ் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு. இல்லைங்க, உங்களை போன்ற பல அரசியல் விமர்சகர்கள் சொன்னது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜகவோட இருந்தா அது அதிமுகவுக்கு தான் ஆபத்து, வெளியே வரணும், இந்த கூட்டணியை முறிச்சாதான் அது தமிழ்நாட்டுக்கும் நல்லது அப்படின்லாம் சொன்னீங்க. அதையெல்லாம் கேட்டு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெளியே வந்துட்டாரு. இன்னைக்கே அவர் ஒரு சூழலுக்கு ஒரு கூட்டணிக்கு போயிட்டாரு. அப்ப எல்லாம் சொன்ன கருத்துக்களை எல்லாம் கேட்டு தானே அவர் வெளியே வந்தாரு. உடனே நன்றி கடன் இல்லையா, 5 சீட்டு ஜெயிக்க வேண்டியதை கெடுத்துட்டாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்துறாரு. எப்படி சரியா சொன்ன நன்றி கடன் படி அவர் நடந்துகிட்டாரா? இல்ல அது இல்ல. நீங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது, பிஜேபி கூட இருக்காதீங்க, வெளியே வாங்க, அதிமுகவுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு கடந்த காலங்களில் பேசியிருக்கீங்கல்ல. அப்ப அவர் செஞ்சிருக்காருல்ல. அப்ப ஒரு பக்கம் நன்றி கடன் இல்லைங்கிறீங்க, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு நல்லது, வெளியே வாங்கன்றீங்க. எதை எடுத்துக்கிறீங்க? அவர் அதிமுக பிஜேபியோட சேர்ந்தா பிஜேபி எப்படி மற்ற மாநிலங்கள்ல கூட்டணி சேர்ந்த கட்சிகளை அழித்ததோ அது மாதிரி அழிச்சிருவாங்கன்னு சொல்லி நான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம். இன்னமும் அதான் சொல்றோம். அதுல இருந்து எந்த வித மாற்றமும் கிடையாது. இவர் தான் இவர் நிலைப்பாட்டை மாத்தி 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 போயிட்டு இருக்காரு, பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஓன் எக்ஸ்பீரியன்சி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அந்த நிலைப்பாட்டை மாற்றுவதற்கு நம்ம எப்படி பொறுப்பாக முடியும்? அப்ப அவருக்கு கான்பிடன்ஸ் இருக்கு. நான் வந்து 44% ஜெயலலிதா அவர்கள் கொடுத்து போனாரு. சசிகலாவையும் டிடி விதிரன் நீக்கி 33 குறைச்சாரு. அடுத்து ஓபிஎஸ்ஸையும் தனக்கு ஆதரவு கொடுத்து 4.5 ஆண்டு காலம் தக்க வச்சது ஓபிஎஸ் கிடையாது, மோடி தான் சொல்றாரு. இப்ப அப்ப ஓபிஎஸ் உடைய ஆதரவு இல்லாம எப்படி அவர் ஆட்சியை தக்க வச்சிருப்பாரு? அப்ப அங்கேயுமே துரோகம். ஓகே, அப்ப வெளியே வந்த உடனே அவரை பொதுச்செயலாளர் பதவியில இருந்தது, ஒருங்கிணைப்பாளர் பதவியில இருந்து தூக்கி பாட்டில் தூக்கி எரிஞ்சு அவரை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பினாரு. அப்போ அவர் வந்து தலைமை கழகத்தை பிடிக்காம என்ன பண்ணுவார்? அடிச்சு தானே பிடிப்பார். அது உங்கள் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்தது, பெரும்பான்மை இருக்குது, அதனால் உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக வந்தது. 2வது விஷயம், அடிச்சுட்டாரு உடைச்சிட்டாருன்னா அதுக்கு விளைவு எதனால நடந்தது? அது எதற்காக நடந்தது? அது ஒரு 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 3 முறை 2 முறை முதலமைச்சராக 3 முறை முதலமைச்சராக இருந்தவரை பாட்டில் தூக்கி எரிஞ்சு பொதுக்குழுவை கூட்டி அவமானப்படுத்தி வெளியே அனுப்புனா அப்புறம் அவர் அடிக்காமல் என்ன பண்ணுவார்? அதை அடித்து கைப்பற்றதானே நினைப்பாங்க அவங்க. அப்போ அதை வந்து அதையே ஒரு குற்றச்சாட்டை சொன்னீங்கன்னா எப்படி இது பண்ண முடியும்? ஜெயலலிதா பண்ணியிருக்காங்களே ஏற்கனவே. அந்த அதிமுக ஆஃபீஸை நொறுக்குவேன்னு சொல்லி வந்து ஜெயலலிதா பண்ணதானே அது. ஆனால் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக ஆஃபீஸை யாரும் அழிக்க முடியாது. எடப்பாடி நினச்சிக்கிட்டு இருக்காரு, இவரது எப்படியாவது அவருக்கு என்ன, எனக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை அப்படின்ட்டாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக பதவிக்கு வரணும், ஆட்சிக்கு வரணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவர் ஆல்ரெடி முதலமைச்சராக இருந்தவர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், ரஜகத துரகாதிபதிகள் அவருக்கு இருக்கு. ஆனா கூட திருறாங்களே இத்தனை பேர் அமைச்சர்கள், இவர்கள்லாம் திரும்பி வர முடியாது. இவங்கெல்லாம் கூட இருக்கவங்க அத்தனை பேர் யாரும் பதவிக்கு வர முடியாது, முதலமைச்சர் வர முடியாது, பதவிக்கு வர முடியாது. அதை பத்தி அவர் கவலை இல்லை. நான் வந்து அதிமுகவுக்கு தலைவராக இருக்கணும்,
பதவிக்கு வரணுன்ற ஆசை எடப்பாடிக்கு இல்லைன்றது நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அதை அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இன்னைக்கு பதவிக்கு வர்றதுக்கான ஆசை எனக்கு இல்லை, தன்மானம் தான் எனக்கு முக்கியம். அப்ப வந்து அதிமுக அழிந்தாலும் பரவாயில்லை, அதிமுக பதவிக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் அடுத்த முறை பதவிக்கு வரலைனாலும் பரவாயில்ல, 20% வாக்குகளை மீண்டும் குறைப்பேனே ஒழிய செங்கோட்டனை போல இன்னமும் யாரெல்லாம் எதிர்ப்பவர்களை எல்லாம் தூக்கி வெளியே எறிவேன், அவர்களை வந்து கடுமையாக நடவடிக்கை நேற்று நைட்டு சொல்லியிருக்காரு அவர். இனிமேல் வந்து கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன்னு இப்போ அமித்ஷாட்ட போய் கட்சி தலைவர்கிட்ட போய் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இனிமேல் வந்து அவர் எல்லாம் செங்கோட்டையனை அடிப்படை உறுப்பினர் நாளைக்கு நீக்குவார். நாளைக்கு நீக்கிட்டு அவர் வந்து அமித்ஷாவும் பிஜேபியும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து 25% வாக்குகளை வைத்துக்கொண்டு 45% வாக்கு வைத்திருக்கக்கூடிய திமுகவை எதிர்த்து வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து ஆட்சியில் அமர்வார்கள். இதுதான் மக்கள் நம்பணும், இதை ஏற்றுக்கிட்டு போகணும். அப்ப இன்னைக்கு வேற இந்த சந்திப்புல இதுதான் நடக்கும், அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு, வேற ஒண்ணும் நடக்காது. தெளிவா இருக்காரு. தன்மானம் மிக்கவர், சுயமரியாதை விட்டு கொடுக்காதவர், சொன்னதுபடி சொன்னது நடப்பவர், அதிமுகவை காப்பவர், ஆட்சி அதிகாரத்துக்கு வரலையாலும் பரவாயில்ல, அமித்ஷாவிடம் போய் இனிமேல் எங்க பிரச்சனை தலையிடக்கூடாது, நான் தான் தலைவர், நான் தான் முடிவு எடுப்பேன், பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பேன், கூட்டணி பேச்செல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நாளை காலையில் அறிக்கை விடுவார். பாருங்க, கூட்டணி கிடையாது, அமித்ஷாட்ட தெளிவா சொல்லிட்டேன், இந்த கூட்டணி ஆட்சின்றெல்லாம் கிடையாது, அதிமுக தான் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும், பிஜேபி எங்களோட கூட்டணியில் இருக்கு, அவ்வளவுதான், பிஜேபிக்கெல்லாம் பங்கு இடம் இல்லை அப்படின்னு நாளை காலையில் அனௌன்ஸ் பண்ணார். ஏன்னா தன்மானம் மிக்கவர், ஒரு ஆளுமை, அந்த ஆளுமையை எடப்பாடி நாளை காலையில் நிலை நிறுத்துவார். பாருங்க, நீங்க எல்லாத்தையும் நாளை காலையில் வந்தவுடனே செங்கோட்டையனை நீக்குவார், நீ யாராவது எதிர்த்து பேசினா தூக்கி எறிவார், அந்த அளவுக்கு ஆளுமை மிக்கவர். அவரை நம்பி மக்கள் ஓட்டு போட்டு 25% 45% ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. இது வந்து எடப்பாடியினுடைய கனவு, அந்த கனவு நனவாக வாழ்த்துகிறேன். இல்ல, நீங்க ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களா? நாங்க தனித்தே பெரும்பான்மை எண்ணிக்கையில வந்துருவோம், கூட்டணி இல்லைனாலும் ஆளும் திமுக அரசு மேல அவ்வளவு அதிருப்தி இருக்கு அப்படின்னு வெறும் வாக்கு சதவீத நம்பரை வச்சு எடப்பாடி பழனிசாமியை குறைச்சு மதிப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோமா? இல்ல சார், எங்க வாக்கு சதவீதம் கூட்டணி எப்பறதுக்கு கூட்டணி போறாங்க? எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை இருக்குல்ல, தனித்து ஆட்சி அமைப்போம், தனித்து ஆட்சி நம்பிக்கை இருக்குல்ல. திமுக அத்தனை குற்றம் பண்ணிருக்கு, அத்தனை மக்கள் விரோத செயல்கள் இருக்குன்னு இவர் சொல்றாருல, அந்த மக்கள் விரோத செயல்களுக்காக எடப்பாடி பழனிசாமியை நம்பி எடப்பாடி பழனிசாமி வந்து சொன்னதை சொல்லபடி செய்யக்கூடிய தலைவர், நம்பகத்தன்மையுள்ள தலைவர் என்று மக்கள் வந்து மதிப்பு இருந்தா தனித்து நின்று ஆட்சி பிடிக்கட்டுமே. கூட்டணி தானே, கூட்டணி தேவையில்லை, அவருக்கு கூட்டணி தேவையில்லை, விளக்கப்பட்டவர்களும் தேவையில்லை, தனித்து நின்று ஆட்சி பிடிக்கட்டுமே. தனித்து நின்று 40% எடுத்து திமுக எதிர்த்து ஜெயிக்க முடியுமா? அவரால் ஜெயிக்க முடியுமா? சவால் விடட்டுமே, நாளை காலையில் விடுவார் அவரு. பிஜேபி கூட்டணி தேவையில்லை சொல்லி வெளியே வரட்டும். நான் சொன்னதுபடி இவங்க பிஜேபி இந்த உள்வாரத்தை தலையிடுறாங்க. செங்கோட்டையனை கூட்டு பேசினது தப்பு, அமித்ஷாட்ட சொன்னேன், ஆனால் அமித்ஷா ஏற்றுக்க மறுக்கிறார். அமித்ஷா வந்து எல்லாரும் ஒன்னா சேரணும்னு சொல்றாரு, அதனால கூட்டணி கிடையாது என்று அறிவித்து விட்டு வருவாரா எடப்பாடி பழனிசாமி? வெளியே வருவாரா? வர முடியுமா? இதுல நான் ரெண்டையும் சொல்றேன், அதையும் செய்ய முடியுமா, இதையும் செய்ய முடியுமா? ரெண்டையும் செய்ய மாட்டாரு. இல்ல ரெண்டையும் செய்வாரா? எதை செய்வாரு? எடப்பாடி நம்பி எதை சொல்லுவீங்க நீங்க? எடப்பாடி இப்படி மக்கள் எப்படிங்க நம்புவான்? உங்களுடைய செயல்பாடுகள்ல அத்தனையிலுமே எந்த நம்பகத்தன்மையும் இல்லை என்று சொன்னால் மக்கள் உங்களை நம்பி எப்படி வாக்களிப்பான்? நீ அதிமுக ஓட்டு போட்டா முடியுமா? அதிமுக ஓட்டை கரைஞ்சு போச்சே, 20% கீழே வந்துருச்சு. இப்ப செங்கோட்டை நீக்கினதுல இருந்து இதுக்கு மேல எத்தனை நீக்க போறீங்க? எல்லா வாக்குகளும் எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் வைக்கலன்னு தானே செங்கோட்டையன் முதல்ல போர்க்கொடி தூக்குனாரு. அந்த படத்தை விஜய் வச்சிருக்காருங்க. எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் விஜய் வச்சிருக்காரு. அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் விஜய்கிட்ட போவானா, எடப்பாடி வருவானா? ஒரு புகைப்படம் வைக்கிறதுனால போயிருவாங்க. ஆமாங்க, அப்புறம் எம்ஜிஆர் ஃபாலோ பண்றாரு அவரு. எம்ஜிஆர் ஃபாலோ பண்ற விஜய் கிட்ட எதுக்கு போக முடியும்? எம்ஜிஆர் லெகசி எதுக்கு விஜய் கிட்ட கொண்டு போய் அந்த தொண்டன் நீங்க அதிமுகவை போகணும்? இல்ல, நீங்க அதிமுக பிஜேபி கிட்ட அடமானம் வைப்பீங்க. எப்படி இன்னைக்கு 20% ஓட்டு மோடிக்காக போட்ட ஓட்டு இல்லைல்ல, 20% ஓட்டு எடப்பாடிக்கு ரெட்டலைக்காக போட்ட ஓட்டு, மோடிக்கு போற ஓட்டு 18% ஓட்டு போயிருச்சு, ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் போயிருச்சுங்க. ஆனா 20% ஓட்டு அதிமுக தொண்டர்களின், உண்மையான அதிமுக தொண்டர்களின் ரெட்டையிலை எம்ஜிஆர் ஜெயலலிதாவை நம்பி இருந்த ஓட்டு. அதை திரும்பி போய் மோடிட்டு அடகு வச்சிங்கன்னா அவன் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவான்? சொல்லுங்க, எப்படி ஓட்டு போடுவான்? அப்ப அடிப்படை என்ன அடிப்படை என்ன? அந்த அடிப்படையை ஒவ்வொரு தொண்டனும் யோசிப்பான். இவரால் வந்து கட்சிக்கு இனிமே வந்து இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு, எனக்கு பதவி முக்கியம் இல்லை, ஆட்சி முக்கியம் இல்லை, எனக்கு தன்மானம் தான் முக்கியம். சரி, உன் தன்மானத்தை நீயே வச்சுக்கப்பா, நாங்கள் எங்கள் தொழிலை பார்க்க போறோம்னு வேற எங்கேயாவது எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே போகத்தான் செய்வான்.